ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஃபஸ்ட் சாப்டர் பார்ட் 4. இந்த நோட்ஸ் எல்லாமே NCERT நியூ புக்கை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ நீட் எக்ஸாம் போகிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்ஸானமி. டாக்ஸானமினா என்ன? வகைப்படுத்துதல். ஒரு கேட்டகரியாக பிரித்து வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி வைக்கிறது தான் டாக்ஸானமி. தி சயின்டிஃபிக் டேர்ம் ஆஃப் கேட்டகரி இஸ் டாக்ஸ். சயின்டிஃபிக் டேர்ம் ஆஃப் கேட்டகரி தான் டாக்ஸான்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் ஆல் லிவிங் ஆர்கானிசம் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் கேரக்டரை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டாக்ஸாவில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் ஒரு டாக்ஸாவில், மம்மல்ஸ், டாக் ரெப்ரசன்ட் டாக்ஸா அட் டிஃப்ரெண்ட் லெவல். ஒரு லெவல்லையும் கேட்டகரிஸாக பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் அ டாக்ஸானமி. இந்த மாதிரி வகைப்படுத்தி வைக்கிறது பேர் தான் டாக்ஸானமி. அண்ட் பேசிக் டு டாக்ஸானமி. டாக்ஸானமி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், பேசிக்காக இருக்கணும் அப்படின்னா கேரக்டரைசேஷன் இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும், கிளாஸிஃபிகேஷன், நாமன்கிளச்சர் இருக்கணும். ஓகேங்களா? தென் பேசிக் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடீஸ் இன்க்ளூட். மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடீஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெளிப்புற உள்புற வடிவ அமைப்பு இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் இருக்கும். செல்லுடைய வடிவம் இருக்கும். டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும், எப்படியெல்லாம் வளருது. தென் ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கானிசம், அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளருது, அதெல்லாம் இந்த மாடர்ன் டாக்ஸானமி ஸ்டடீஸில் இருக்கும். தென் சிஸ்டமா அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ரொம்ப சிம்பிள். சிஸ்டமான சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். சிஸ்டமா நேச்சுரல்னா டைட்டில் ஆஃப் லினேயஸ் பப்ளிகேஷன். கார்லஸ் லினேயஸ் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணார். அந்த புக்கோட டைட்டில் தான் சிஸ்டமா நேச்சுரல். தென் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா டாக்ஸானமியும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வகைப்படுத்தி வைக்கிறது, அது கூட எவால்வேஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசமும் சேர்ந்தது தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் லட்டின் வேர்ட்லேருந்து எடுத்தது. தென் இந்த டாக்ஸானமியோட கிளாஸிஃபிகேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கிங்டம். கிங்டம் தான் டாப் மோஸ்ட் கேட்டகரி. லாஸ்ட் ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் தான் லோயஸ்ட் கேட்டகரி. கிங்டம்க்கு அடுத்து என்ன இருக்கும்? அனிமல்ஸு, பிளான்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் ரெண்டு தனியாக வந்துடும். தென் கிளாஸ் இருக்கும். ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், இந்த ஆர்டரில் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, உங்கள் சைடில் எழுதியிருப்பேன் பாருங்கள். என்னென்னா கீழேருந்து நம்ம மேலே போவோம். ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம், இந்த மாதிரி கீழேருந்து போனோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன வேர்டிங்னா ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர்டர் கிளாஸ் ஆஃப் ஃபினாயில். ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர்டர் கிளாஸ் ஆஃப் ஃபினாயில். ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? கோவமாக இருப்பாங்க, தலைகால் புரியாது. என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? ஆர்டர் கிளாஸ் ஆஃப் ஃபினாயில் ஆர்டர் பண்ணுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைசி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர்டர் கிளாஸ் ஆஃப் ஃபினாயில். ஃபினாயில்னா ஃபைலம் ஃபார் அனிமல்ஸுக்கு. டிவிஷன் ஃபார் பிளான்ட்டுக்கு. பிளான்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிவிஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரெண்டாவது ஃபைலமா டிவிஷனா அப்படின்னு மறந்துடும். அனிமல்ஸ்க்கு என்ன வரும்? ஃபைலம் வருமா டிவிஷன் வருமானு ஞாபகம் மறந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பிளான்ட், இதில் 2 பி இருக்கும். பிளான்ட்டில் ஒரு பி இருக்கும், ஃபைலமில் ஒரு பி இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். புரியுதுங்களா? பிளான்ட்டுன்னு வந்தாலே ஃபைலம் வராது, டிவிஷன் தான் வரணும். 2 பி இருக்கும். பி ஃபைலமுக்கு ஒரு பி, பிளான்ட்டுக்கு ஒரு பி இருக்கு இல்லையா, ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும். பிளான்ட்டுன்னு வந்துச்சுன்னா ஃபைலம் வராது, டிவிஷன் தான் வரும். ஓகேங்களா? ஃபைலம் அப்படின்னா பிளான்ட் வராது, அனிமல்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். தென் டாக்ஸானமி ஹைரார்ச்சி. டாக்ஸானமி ஹைரார்ச்சினா நம்ம இப்போ ஆர்கானிசத்தெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேட்டகரிஸ் பண்ணி வச்சு, அந்த கேட்டகரிஸ் பண்ணதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அல்லது ஒரு நம்பர்ஸ் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ரேங்க்கு கொடுக்குறாங்க. ரேங்க் அல்லது டாக்ஸான்னு சொல்கிறாங்க. அந்த டாக்ஸா இதை கொடுக்குற இப்போ தான் டாக்ஸானமி ஹைரார்ச்சி. டாக்ஸானா ப்ளூரல். தென் இந்த கிளாஸிஃபிகேஷனை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் அஸ் எ ஸ்பீசிஸ். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்னால் அந்த ஹியூமன் பீயிங்ஸில் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் இருப்பாங்க, நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் இண்டிவிஜுவல், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபண்டமெண்டலாக ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் சிமிலாரிட்டியாக இருக்கும். ஹேவிங் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ்.
ஏன்னா மேக்னிஃபரா இண்டிகா சோலனம் டியூபரோனம் பேந்த்ரா லியோ ஹோமோசப்பியன்ஸ். தென் ஜீனஸில் என்னென்னா அக்ரிகேஷன் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். இங்கே ஸ்பீசிஸில் ரொம்ப க்ளோஸாக உள்ள ஸ்பீசிஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க, அதுதான் ஜீனஸ். இப்போது லயனு டைகர் லியோபோர்ட் எல்லாமே சேம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்ல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஜீனஸ் பேந்த்ரா அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. ஈச் ஜீனஸ் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ் எபித்தட். ஈச் ஜீனஸ் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ். ஒன்றுக்கு அதிகமான எபித்தட்ஸ் இருக்கும். ஒரு ஜீனஸில் ஒன்றுக்கு அதிகமான ஸ்பீசிஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் இருக்கும். ஜீனஸ் ஃபெலிஸ் விச் இன்க்ளூட் கேட். கேட்டு வந்து ஜீனஸ் ஃபெலிஸில் வரும். பொட்டோட்டோ பிரிஞ்சால் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸாக இருந்தாலும் ஜீனஸ் சோலானம் அப்படிங்கிறதுலாம் வந்துடும். வித் செவரல் காமன் ஃபீச்சரோடு வந்துடும். தென் ஃபேமிலி குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். இங்கேருந்து மேலேருந்து கீழே வர சிமிலாரிட்டிஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். ஃபேமிலினா இதில் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க. சொலானம் புற்றினா டத்தூரா எல்லாம் சொலனேசியே ஃபேமிலியில் வந்துடும். ஜெனிரா லயனு டைகர் லியோபேடு இதில் வந்து கேட்டும் சேர்ந்து வந்துடும். ஜீனஸு தனி, ஆனால் இங்கே ஃபேமிலியில் வரும்போது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வந்துடும். லயனு டைகர் லியோபார்டு கேட்டு எல்லாம் வந்து என்ன ஃபேமிலியில் வருது, பெலிடேன்னு கேட்டகரியில் வருது. பெலிடேங்கிற ஃபேமிலியில் வந்துடும். டாக்கு வேறு ஃபேமிலி, கேனிடே அப்படிங்கிற ஃபேமிலியில் வந்துடும். கேரக்டர் பேஸ்ட் ஆன் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேமிலியை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. கேட்டுக்கு ஃபெலிடே வரும், டாக்குக்கு கெனிடே வரும். இங்கேயும் ஆப்போசிட்டில் வரும். கேட்டுக்கு கெனிடே வராது. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபெலிடே கெனிடே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கேட்டுக்கு கெனிடே வராது, ஆப்போசிட்டில் இருக்கும். டாக்குக்கு தான் சியில் வரும். சி இருக்கா, அந்த சி வந்து ரெண்டும் ஆப்போசிட்டில் வரும். கேட்டுக்கு ஃபெலிடே, டாக்குக்கு கேனிடே. இந்த இப்போ பார்த்த மேலே 3 பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டி கேரக்டர்ஸில் வந்துடும். இதுக்கு கீழே வர்றதெல்லாம் ஹையர் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் தி அக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டரில் வரும். பார்க்கலாம் ஆர்டர். இதெல்லாம் ஹையர் கேட்டகரி பேஸ்ட் ஆன் அக்ரிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நிறைய கேரக்டர்ஸ் வரும். இதில் சிமிலாரிட்டிஸ் கம்மியாக இருக்கும், பட் கேரக்டர்ஸ் அதிகமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஆர்டர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலிஸை எடுத்து ஆர்டரில் வச்சுருவாங்க. கன்வலனேசியே சோலனேசியே இதெல்லாம் பாலிமனேசியேங்கிற ஆர்டரில் வந்துடும் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோரல் கேரக்டர். கார்னிவோராவில் ஃபெலிடே அண்டு கேனிடே ரெண்டுமே வந்துடும். இதில் வந்து டாகும் சேர்ந்தே வந்துடும். இப்போ ஃபெலிடேனா என்ன பார்த்தோம், லயனு டைகர் லியோபேடு கேட்டு இதெல்லாம் ஃபெலிடேயில் வந்துடுமா. கார்னிவோராங்கிற ஆர்டரில் டாகும் சேர்ந்து வந்துடும் கேனிடே. தென் கிளாஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிளாஸில் வச்சுருவாங்க. என்ன ஆர்டரில் பிரைமத்தாலாம் மங்கி கொரில்லா கிப்பன். கார்னிவோராங்கிற ஆர்டரில் டைகர் கேட்டு டாக் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து மம்மாலியா அப்படிங்கிற கிளாஸில் வச்சுருவாங்க. தென் ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம் ஃபார் அனிமல்ஸு, டிவிஷன் ஃபார் பிளான்ட்டு. ஆப்போசிட்டில் வரும். ஃபைலம்னா பிளான்ட்டு வராது, அனிமல்ஸ் தான் வரும். பேஸ்ட் ஆன் காமன் ஃபீச்சர் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நாட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹேலோ நியூரல் சிஸ்டம். நாட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹேலோ நியூரல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபைலம் வந்து டிவைட் பண்ணுறாங்க. கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலத்தில் ஃபிஷ்ஷு, ஆம்பிஃபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு அலாங் வித் மம்மல்ஸ் எல்லாமே சேர்ந்து கார்டேட்டாங்கிற கேட்டகரியில் வந்துடும். பிளான்ஸுக்கு டிவிஷனுங்கிறதுல வந்துடும். தென் கிங்டம் வந்து பெரிய சாப்டர். அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் ரெண்டு இருக்கும். கம்மிங் வீடியோஸில் ஒரு சாப்டராகவே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.